கன்னிராசி நேயர்களுக்கு சனீஸ்வரர் முக்கியமான கர்த்தா இல்லையா? அவர் தானே உங்களுக்கு பூர்வ புண்ணியம். யாருக்குமே சனீஸ்வரன் பூர்வ புண்ணியமா அல்லது எந்த நவகிரக பூர்வ புண்ணியமாக இருந்தாலும் சரி, அல்லது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் 11th ஆள் இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியம். அவர் ஆப்சன்ஸ் ஆஃப் அந்த கிரகனுடைய ஒர்க்கு ஒரு ஜாதகத்தை பிறக்கும்போது இல்லாத போச்சு. லைஃப் லாங்கு வானத்தை பார்த்து தான் உட்காந்துக்கணும். இன்னொருத்தர் எதிர்பார்த்தார். அதனால இப்போ சனீஸ்வரர் ப்ராக்டிக்கலாக காமிக்கலாம். நடைமுறையில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதம் சனீஸ்வரர் வக்கரம் ஆன பிறகு இதுக்கு வக்கரத்தில் இருக்கும்போதும் இப்போ வக்கரத்தை நிவாரணம் பண்ணும்போது நீங்களே பார்க்க போகிறீங்க. இப்போ கார்த்திகை 1ஆம் தேதி சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி முடிஞ்சோ இல்லையோ, கூண்டில் அடைச்சி போட்ட புலியோ சிங்கம் வெளியில் வந்து அமக்களம் பண்ணுறது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பெரிய சனீஸ்வரர் தன்னுடைய அத்தனை பெண்டிங் ஒர்க்கு அப்படி மட முடிக்கிறார். நிர்வாகம் பண்ணுறது அவங்களுக்கு சுலபம் இல்லை. யார் வேணால் உட்காந்துக்கலாம். ஆனால் நிர்வாகம் பண்ணுறது எப்படி பண்ணணுன்றது, அது அமைப்பை ஹேண்டில் பண்ணுறது, சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் இருக்கணும், மூளை ஒர்க் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி கொண்டு போகணும், எங்கே காய நகர்த்தணுன்றது பாடம் கற்றுக்க முடியாது. வந்தாச்சு தான். தொழில் ஆரம்பிச்சிட்டான்னா தொழிலுக்கு முன்னாடி எவ்வளோ அனுபவங்கள் பண்ண பிறகு தொழில் ஆரம்பித்தானா ஓரளவு சமாளிக்கலாம். தவிர புதுசாப்பா ஜாயின் வெஞ்சர் பண்ணி கடை கழிச்சு பணம் வச்சான்னா சாப்பிட்டு போடுவோம், ஏப்பந்தான் விட்டுருவான், காலி. அது மாதிரி இந்த மாதிரி சனீஸ்வரன் தயவு இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. வெறும் ராஜா கையை ஆட்டிருந்தான்னா உழைப்பாளிகள் டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் தான் முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. உலகத்தில் நம்ம உடம்புல மனசுலேருந்து சைகள் எல்லாம் ஒர்க் பண்ணுறது. ஒன்றா சொன்னபடி கேட்குறதா? அப்படி சொன்னபடி கேட்டதுன்னா நம்ம இன்னத்து பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், நமக்கு குடும்பம் நன்னாக இருக்கணும், எல்லா பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறது முடியுமா? அவங்களால முடியலையே. அதனால் அவ்வளோ கன்னிக்கு மாத்திரம் அந்த ஞானம் உண்டு. இந்த புதனுக்கும் சன்னிக்கு அவ்வளோ ஹேண்ட் இன் கோப்ஸ். அதனால் அழகாக காரியத்தை முடிச்சிடுறாரு, பிரமாதம் முடிச்சிடுறார். காய நகர்த்தி கடைசியில் மெதுவாக போகிறார். எதாவது வேடிக்கை. எப்போதுமே சந்திரனோட பிள்ளை இல்லை, மூளை பயங்கர மூளை. அவன் அவங்களுக்கு காய நகர்த்தி மெதுவாக காரி சாட்சிக்கிறார். அதுதான் பிரச்சனைகள் இல்லாமல் இத்தனை நாளாக ஒரே ஊருக்கு சம்பாதிச்சிருந்தார். நாட்டு அங்கே இங்கே ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவல் தான் பிஸ்னஸ் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி, பிரமாதம்.